போயிடுச்சு. நீவே தலைவர் தான் நம்பர் 1. எவன் சொன்னது? பக்கத்து டேபிள்ல சாப்பிட்டவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே எப்பவுமே சொல்றதுதான். இப்ப இன்னைக்கு சொல்றோம் தளபதி தான். மெர்சலா ஒரு டைட்டில் கொடுத்தது எங்க தளபதி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி ஒருத்தருடைய படம் வந்தது, அந்த அவருடைய படம் 1 மாசம் ஆச்சு அந்த ரெக்கார்டு. ஆனா எங்க தளபதியோடைய மக்கள் தளபதியுடைய ஒரு மணி நேரத்துல அந்த ரெக்கார்டை முடிச்சதுன்னா எங்க தளபதி தான். அதுதான் ஒண்ணு. மசால் வடை செலிப்ரேட் பண்ற எல்லாமே சரி, ஆனா அவங்கள அசிங்கப்படுத்த வேணாம். முக்கியமான விஷயம் நான் எல்லாருமே சொல்றது, அஜித் ரசிகர்களை அசிங்கப்படுத்த வேணாம் வேணாம் வேணாம். நடிகர் விஜய் பற்றி இணையதளங்களில் அவதூறு பரப்புவோர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை மாநகர ஆணையர் அலுவலகத்தில் விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கொக்கி குமார் என்ற பெயரில் மார்பிங் முறையில் அவதூறு பரப்பப்படுவதாக அந்த அமைப்பின் மாவட்ட தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விஜய் ரசிகர்னு கேட்டா விவேகம் 57 படம் முதலாக அஜித் டப்பிங் பேசினார். முதலாக அஜித் டப்பிங் பேசினார். டேய் தபால் டப்பா, நீ வச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா? இவன் எப்படி சொல்ல மாட்டானே, எப்படி சொல்லுவ? எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு கடவுள் கொடுத்த பெரிய வரம். இவன் ஒரு உதவகர், இந்த உதவகரை நம்பி வந்து அவன் ஒரு உதவகர். இந்த 2 உதவகரை ஒன்னா சேர்ந்து உருப்படாம போகுது. தமிழ் சினிமாவுக்கு இவரே அழியா வரம். இவரை காண கோடான கோடி ரசிகர்கள் ஆறாவாரம். தொலைக்காட்சிகள் இவர் படங்களை கொண்டாடும் வாராவாரம். லிரிக்ஸ் பை NVK. என்னடா ஜொல்லு ஊத்துறான்? ஜொல்லு இல்ல சார், பால் சார். நேத்து நைட்ல இருந்து அண்ணனுக்கு இழுத்துக்கிட்டே இருந்தது. நாங்களும் எவ்வளவோ பால் ஊத்தி பாத்துட்டோம், போற மாதிரி தெரியல சார். நீங்க வந்து பஞ்சு டலாக் பேசுனீங்கன்னா அண்ணனுக்கு உடனே உசுறு போயிடும் சொன்னாங்க சார். அதனாலதான் உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்பிச்சோம் சார். தளபதி கட்டது யாருமே கிடையாது. முடிஞ்சவன் சொல்லு. மக்கள் தேவைன்னு பேசுற கூட்டம் கிடையாது இது. மக்கள் தேவைக்காக பேசுற. என்னடா பாக்குறதுக்கே படு பயங்கரமா இருக்கிற, நீ எல்லாம் பிறக்கிறதுக்கே 2 நாள் ஆயிருக்குமே. இப்ப வந்து ஒருத்தங்க ஏதோ பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பேதனா இதுன்னு நான் இப்ப சொல்றேன். அவங்க வந்து ஒருத்தர் கேட்டான் ஒரு கேள்வி, பைரவா 4 நாள்ல வந்து 100 கோடி வச்சுறானு ப்ரொடியூசர் சொல்லுவாங்க. உங்க அப்பனை வந்து சொல்லுவான், பைரவா இப்ப ஓடிட்டு இருக்கிற சிங்கம் திரி முதல் கொண்டு அவங்க வந்து தான் வாங்கின வேலை என்ன அந்த படம் கலெக்ட் பண்ணிருக்குது, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்து எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. வெற்றி, மாபெரும் வெற்றி, இமாலய வெற்றி, உலகம் தாண்டிய வெற்றி அப்படின்னு சொல்லி 2வது நாள் விளம்பரம் கொடுக்கிறாங்க. இந்த விளம்பரங்கள்லாம் வந்து உண்மையிலேயே உண்மையான வெற்றின்னு சொல்லி அவங்க செஞ்சாங்கன்னா நாங்க சந்தோஷப்படுறோம். ரிலீஸ் ஆன அன்னைக்கு மத்தியானமே நீங்க வெற்றி விழா கொண்டாடிட்டு நட்சத்திர ஹோட்டல்கள்ல நீங்க நடிகைகள் டைரக்டர் மட்டும் உட்கார்ந்துட்டு வெற்றி விழா கொண்டாடுறீங்களே, எதை வச்சு நீங்க வெற்றி விழா கொண்டாடுறீங்க? எங்களுடைய எங்க அண்ணன் தளபதிக்கு வந்து எங்களை மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஒரே விஷயம் சொல்றேன், இது வரைக்கும் ஆஸ்திரேலியால எவன் படமாவது போட்டிருக்கானா? சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் இருக்கிறாரு, தலன் ஒருத்தர் இருக்கிறாரு, யார் வேணாருங்க ஆஸ்திரேலியால ஒத்த படம் போடுறானா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. கர்நாடகால 12 ஷோ, ஆஸ்திரேலியால 2 ஷோ, ஸ்ரீலங்கால 1 ஷோ, மொத்தமா வேர்ல்டு வைட் 100 ஷோ.